ராகவ் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் விரும்பின அந்த மதுவை வந்து நினச்சிக்கிட்டே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. "மது என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ்" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து நான் போயிட்டு வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மது கிளம்புறாங்க. அடுத்து வந்து மது நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னோடனே, "நான் போயிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு திரும்பி போகிறாங்க. பார்த்தா வந்து மது அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறாங்க என்ன விஷயம்னு. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு ராகவ். ஏன்னா வந்து மதுவோட முகம் தெரியாமல் அபியோட முகம் தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி எழுந்துக்கிறாரு தூக்கத்துலேருந்து. என்னாச்சு எனக்கு? ஏன் அபியோட முகம் வந்து எனக்கு தெரிஞ்சது? எதுக்காக இவ்வளோ நாள் வந்து மதுவோட முகம் தானே எனக்கு வரும். ஏன் அபியோட முகம் வந்தது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ வந்து மது வந்து என்ன சொல்கிறா? நான் அபிய அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் அபியை பற்றி நினைவுகள் எல்லாமே அவருக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. அபிக்கிட்ட பேசுனது, பழகுனது, அவங்க வந்து அழகாக அவரை பார்த்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே தூக்கமே இல்லாமல் மனசு கஷ்டப்படுறாரு நம்ம ராகவ். அடுத்த நாள் வந்து அபி என்ன பண்ணுறாங்க, வராங்க. அபி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அபி வராங்க அவங்களோட ஷாப்புக்கு. வந்தோடனே வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காரு ராகவ். அடுத்து வந்து ராகவ் கிட்ட கொஞ்சம் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்கள பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு உள்ள. அப்போ வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப நேரமாக வந்து உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்னால் பேசவே முடியல. இப்போ பேசியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னோடனே, சரி சொல்லு அப்படின்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அப்போ கூட அவர் கண்ணுக்கு வந்து அப்படியே வந்து மதுவும் அபியும் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி வந்து அந்த கனவு எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே வந்து ஒரு நிமிஷம் வந்து தன்னையே மறந்துடுறாரு. அபியை பார்த்துட்டு, நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு அப்படின்னோடனே, கேட்குது கேட்குது சொல்லு சொல்லு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எனக்கு வந்து வீட்டில் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. "உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களா? நீ தானே கடவுளை நீ சொன்ன" அப்படின்னோடனே, "நான் சொன்னேனா?" அப்படின்றாங்க. "ஒன்றும் இல்லை அப்படி சொல்லு" அப்படின்னோடனே, "நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை, எனக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் எல்லோரும் வருவாங்களான்னு தெரில. எனக்கு என் அக்கா வந்து என் கல்யாணத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, உங்கள் சித்தி வந்து நாங்கள்லாம் எங்கள் குடும்பம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வரணும், நான் பிரியப்படுறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ளீஸ்?" அப்படின்னோடனே உடனே வந்து ராகு வந்து, "அதெல்லாம் முடியாது. நீ கல்யாணத்துக்குலாம் போகக்கூடாது. உனக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணால் அது வேணான்னு சொல்லு" அப்படி சொன்னோன்னே, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்றாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு. "சாரி" அப்படி சொல்லிட்டு, "சரி சரி நான் பேசுகிறேன்" அப்படின்றாரு. "ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. "என்னாச்சு ராகவ், ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னோடனே, "ஒன்றும் இல்லை" அப்படின்றாரு. அபி வந்து இந்த மாதிரி அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு, "ஆமாடா நானும் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அபிக்கு. அதனால் வந்து நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லி வந்து அவளுக்கு நல்ல விஷயமா நிறைய விஷயங்கள் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ராகவ் வந்து செம்ம டென்ஷன் ஆகி ரூமுக்கு போயிடுறாரு. "என்ன ராகவ் ஒரு மாதிரி இருக்கான், ஒன்றும் புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து முரளி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எல்லா வேலையும் பண்ணுறாரு. "இங்கே பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் கல்யாண செலவுக்கு எல்லாம் பணம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு" சொல்கிறாரு. அவங்க அப்பா, "இதெல்லாம் வேணாப்பா, நாங்களே பார்த்துக்குறோம்னு" சொல்லிட்டு முரளிக்கிட்ட சொல்லிடுறாரு. இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. முரளிக்கு வந்து இங்கே கால் வருது அஞ்சலி கிட்ட. அதை பார்த்துட்டு முரளி சந்தோஷமாக வந்து பேச போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து அவங்க அப்பா பார்த்துடுறாரு. "யார்கிட்ட இந்த தம்பி பேசுகிறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது. "யார்கிட்டயா இருக்கும்?" அப்படின்னோடனே, "ஒரு கிளைண்ட்டு தான், ஒரு ஆள் என்னை வர சொல்கிறான். ஆனால் லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சே, ஒரு ஆளுன்னு சொல்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வருது, அபியோட அப்பாவுக்கு. இங்கே ராகவ் வந்து ஒரே குழப்பம் அடைகிறாரு. எதுக்காக எனக்கு மதுவோட முகம் வராமல் அபியோட முகம் வரணும்? அப்போ நான் அபியை நேசிக்கிறேனா? என் மனசில் அபி தான் இருக்காளா? ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு.